நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த காற்றிலே அடுத்து காதலே ஒலிக்கு 20 மரபு கவிதை 166வது கவிதையாக காற்றிலே சுழர்கின்றது. அந்த கவிதையை தீட்டி அனுப்பி வைத்திருந்தவர் தமிழ்நாட்டிலிருந்து எங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பாபுலர் தயாளினி சிவநாதன். கவிதை நீரின்றி வாழ்வியது. நித்திலும் செழிக்க வேண்டும், நிம்மதி வாழ்வும் வேண்டும். எத்தனை சுகமானாலும் இத்தரை காக்கும் நீரே, வித்தனை நிலத்தில் போட்டு விளைச்சலும் காண சித்தமும் கலங்குகிறோம். சிறுமலை வந்துடாதோ, உயிரினம் தண்ணீரின்றி உயிரையே மாய்த்து கொள்ளும். பயிரினம் கருகி போக பட்டினி பெருமிதம் நாளும். வயிறுமே பசியால் வெந்து வறுமையும் தொற்றி கொள்ளும். வெயில் தரும் வெம்மை நீங்க வேறொரு வழியும் உண்டோ? இயற்கையை நம்பி வாழும் இனமது தாங்கள் தானே. பயமுடன் காத்து நாளும் பயணத்தை பெறுதல் வேண்டும். தயவுடன் மரங்கள் நாட்டி தரணியை செழிக்க வைப்போம். உயரமும் தொட்டு வெல்ல உயிர்ப்புடன் முயற்சி செய்வோம். அற்புதமான வரிகள் அன்பு கவிஞர். அடுத்த கவிதை ஊடாக, அதாவது 169வது மரபு கவிதையில் சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு இப்போது விடைபெறுகின்றேன். இது ஆர்ஜிஆர் மோகன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனேடிய தமிழ் காற்று.